ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சன்ஸ்கிரீன் பத்தி தாங்க பேச வந்திருக்கேன். ஸோ சன்ஸ்கிரீன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும், இல்ல என்ன ஸ்கின் டைப்புக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும். இப்ப சம்மர் நம்ம எல்லாம் பாக்குற ஆட்லயா இருக்கட்டும், இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம், அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடமா வச்சிருக்கிறது சம்மர் ஆரம்பிச்சாலே நமக்கு சன்ஸ்கிரீன் தான் பெஸ்டா வச்சிருந்திருப்பாங்க. எல்லா பிராண்ட்லயும் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சன்ஸ்கிரீன் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் அதுல இருக்கிற டவுட்ஸும் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இது கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. சன்ஸ்கிரீன்னா என்ன ஃபுல் டீடைல் இருக்க போது. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டைப் 24 யூஸ் பண்ணுமா, இல்ல 50+ யூஸ் பண்ணுமா, எந்த மாதிரி அந்த ரேஞ்ச் எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது ஒரு சன்ஸ்கிரீன்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்கள் இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நோ ஃபார் டிலே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன்னா என்ன, சன்ஸ்கிரீன் என்ன மாதிரி நம்ம ஸ்கின்குள்ள ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சன்ஸ்கிரீன் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சன்னுக்கு போறோம், அதாவது இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால வெயில் அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் நம்ம போட்டுட்டு போகிறதுனால அதாவது சன்ல இருந்து ரேஸ் வரும் இல்லையா, UVA UVB, இது ரெண்டுத்துலயுமே நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இதை நீங்க அப்ளை பண்றதுனால நம்ம ஸ்கின்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த லேயர் ஃபார்ம் ஆகிறதுனால UVA UVB இது ரெண்டு ரேஸ்லயுமே நமக்கு ஸ்கின்னை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக இந்த சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சன்ல இருந்து வர ரேஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் சன்ஸ்கிரீன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சன்ல இருந்து வர இந்த ரேஸ் UVA UVB இந்த ரெண்டு ரேஸும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். நீங்க சன்ஸ்கிரீன் போடாம இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் நிறைய ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும், சுருக்கங்கள் நிறைய வரும் நம்ம ஃபேஸ்ல. ஸோ அதனாலதான் சன்ஸ்கிரீன் நம்ம மஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, என்ன மாதிரி ஸ்கின் டைப்புக்கு இல்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன். பாய்ஸும் கேர்ள்ஸும் ரெண்டு பேருமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே மஸ்ட். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரெண்டு பேருமே ஜாப் கோயிங் தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே தேவையானது தான் சன்ஸ்கிரீன். ஸோ பாய்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 50+ போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க நிறைய வெயில்ல சுட்டுவீங்க, உங்களுடைய ஜாபே அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நீங்க 50+ யூஸ் பண்ணலாம். இதே கேர்ள்ஸ் இருக்கீங்க, நீங்க IT ஃபீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல டீச்சர் இந்த மாதிரி ஜாப்ல இருக்கும் போது நம்ம அதிகமா சன் எக்ஸ்போ ஆக மாட்டோம். அப்படி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 24+ இல்லைன்னா 30 இந்த மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, எனக்கு என்ன மாதிரி தேர்ந்தெடுக்கணும் நான் எக்ஸாக்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 5 நிமிஷம் வெயில்ல நிக்கிறீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வெயில் தாங்க முடியாம ஸ்கின் எரிச்சல் ஏற்படும். அப்படி எரிச்சல் ஏற்பட்டிருக்கு, உங்களால வெயில்ல நிக்கவே முடியல அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு மேல உங்களுடைய நம்பர் நீங்க 5 அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 அப்படின்னா 5+10 அப்படின்னா 15+ இருக்கிற சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி ஸ்கின் டைப்புக்கு இப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்ன மாதிரி ஸ்கின் டைப்புக்கு நான் யூஸ் பண்ணலாம் சன்ஸ்கிரீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டைப் நமக்கு இருக்கு இல்லைங்களா. காம்பினேஷன், ஆயில் ஸ்கின், நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின், இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் ஸ்கின் டைப் இருக்குது. இது எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம், நம்ம ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிறது. ஸோ இப்போ ஒரு சன்ஸ்கிரீன் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு, இல்ல எந்த கிரீம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் வரும், பிம்பிள்ஸ் இருக்கிற ஆக்னே போன் ஸ்கின் தான் உங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜெல் டைப் இருக்கிற சன்ஸ்கிரீனுக்கு போயிடுங்க. அது ரொம்பவே பெட்டரா இருக்கும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசிங் லோஷன்லயுமே பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் SPF கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேஸ்லின்லயும் பாத்தீங்கன்னா இதுவும் பாடி லோஷன் தான், பட் இதுலயும் பாத்தீங்கன்னா SPF இருக்குது. அதே மாதிரி 925cc கிரீம்லயா இருக்கட்டும், BB கிரீம்லயா இருக்கட்டும், இப்ப எல்லா ஃபவுண்டேஷன்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஸ்கிரீன் வந்தாச்சு. ஸோ அதனால நீங்க கிரீம் பேஸ்ல ட்ரை பண்ணலாம், ஜெல் பேஸ்ல ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும் உங்க ஸ்கின் டைப்புக்குன்னு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க.
எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சில ப்ராடக்ட் நான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்லின், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாக்மேவோட இந்த 24 யூவி லோஷன் லைட் ஃபீல். இது ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சன்ஸ்கிரீன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னீங்கன்னா, காலையில வந்து நீங்க ஆஃபீஸ் போற கேர்ளா இருந்தீங்க இல்ல உமனா இருந்தீங்க அப்படின்னா மார்னிங் நீங்க எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க இல்ல குளிக்கிறீங்க அப்படின்னா குளிச்ச உடனே நீங்க இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நமக்கு வந்து வெளியில போகணும். ஏன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு உடனே போனீங்க அப்படின்னா நீங்க சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றதே வேஸ்ட். ஏன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னோட கெமிக்கல் ரியாக்ட் ஆகி அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் நம்ம போடும்போது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணும்போது. ஸோ அதனால அந்த லேயர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதனால தான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்க வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா 24+, 50+, 60+, இதெல்லாம் உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. பட் எந்த அந்த நம்பர்ஸா இருக்கட்டும், அந்த நம்பர்ஸ் வந்து எந்த டைமிங்கும் உங்களுக்கு கொடுக்காது. அதாவது நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டே ஃபுல்லாவே நான் வந்து வெயில சுத்தலாமா, எனக்கு அது ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ரீ அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க இப்போ வந்து மார்னிங் போட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டீங்க அப்படின்னா மதியம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அகைன் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப வந்து ஃபேஸ்ல சுருக்கம் இல்லாம சன்ஸ்கிரீன் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுங்கன்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. மஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சன்ஸ்கிரீன். நான் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்க கொஞ்சமா ப்ராடக்ட் எடுத்து உங்க ஃபேஸ் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்து அதாவது உங்க உடம்புல துணி இல்லாத இடத்துல. இப்போ நம்ம ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா 3/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வந்து 3/4 வரையும் கவர் ஆயிடும், ட்ரெஸ் கவர் ஆயிடும். அப்போ கைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெக்கு, அதே மாதிரி வந்து ஹெட்டு. ஏன்னா நான் ஹெட்டு ஏன் இம்பார்ட்டண்டா சொல்றேன் அப்படின்னா ஹெட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கொழுப்பு சத்து கம்மியா இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால நமக்கு வெயில் அந்த சன் டேன் வந்து ஈஸியா படக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையில தான். ஸோ நெத்தி பகுதியில. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இயர்ஸை மறந்துடாதீங்க. இப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஜென்ட்லா நீங்க அப்ளை பண்ணும்போது அது லேயர் மாதிரி கிரியேட் பண்ணும். கண்டிப்பா இந்த சுருக்கம், சன் டேன், சன் பர்ன் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வெயில் காலம் அப்படின்றதுனால வெயிலுக்கு போனோம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ரெட்னஸ் வந்து அதிகமா வரும், பிம்பிள்ஸ் அதிகமா வரும். இதுல எல்லாத்துலயுமே நம்ம காப்பாத்திக்க முடியும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ப்ளீஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அந்த கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from நான் உங்க பிரேமா. இது உங்க ப்ராடக்ட் ரேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.